நியூட்ரல் பீப்புள் என்று சொல்லப்படுகிற பொதுநல சிந்தனை மிக்கவர்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் தான். என்ன இது காங்கிரஸ் பேரியக்கமா? இது இந்தியாவோட 60 வருஷம் ஆண்டவங்க, 100 வருஷம் பழமையான காங்கிரஸ் 44 சீட் தான் வாங்க முடிஞ்சுச்சு. அவங்க பேசின பல விஷயங்கள், பெண்களுக்கெல்லாம் லட்சம் ரூபாய் கொடுத்துட போகிறாங்களா, எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு நடுநிலைவாதியாக எனக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்கக்கூடிய வல்லரசு நாடுகள் கூட 28% ஜிஎஸ்டி போடல. வெள்ளைக்காரன் வரி போட்டான், உப்பு சத்தியாகிரமே வந்துச்சு, விடுதலை போராட்டமே வெடிச்சது. இன்றைக்கு அரிசிக்கு வரி போட்ட ஒரே ஒரு பிரதமராக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி வருகிறார். பிஜேபியோட ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தை இங்க நம்ம பார்க்கணும். நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாடென்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்பது தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாக இருக்க வேண்டும். எப்பவுமே யாராவது ஒரு வானத்திலிருந்து ஒரு கடவுள் நமக்காக உதயமாகுவார், அவர் நமக்கான பிரச்சனைகளை கையாள்வார், இல்லை நம்மை வாழ்விப்பார் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் போகாமல் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் அந்த அரசியல்வாதியிடமிருந்து உனக்கு என்ன கிடைக்கும், இந்த அரசியல்வாதியிடமிருந்து உனக்கு என்ன கிடைக்கும், இந்த கட்சி உனக்கு என்ன செய்யும், அந்த கட்சி உனக்கு என்ன செய்யும் என்பதை புறம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு நல்ல தமிழ் குடிமகனாக இந்த மண்ணை நேசிக்கிற, இருக்கிற மக்களை நேசிக்கிற, அவர்களை வாழ்விக்கிற, சுற்றுச்சூழலை காக்க துடிக்கிற ஒரு மனிதனாக, ஒரு இளைஞராக, ஒரு கல்வியாளராக, ஒரு இல்லத்தரசியாக, ஒரு விவசாயியாக நாம் எல்லாம் விளங்க வேணும். 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் வருகிறது. ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க சார்பான ஒரு கொள்கைகளை பேசுகிறாங்க, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. எலெக்ஷனில் பல தொகுதிகளில் பணமும் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையமும் எவ்வளோ முன்னெடுப்புகளை எடுத்தாலும் பணப்பட்டுவாடா போயிட்டு தானே இருக்கு. சாதி இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்கிற இந்த ஒரு பாரதியாரோட வாக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப கல்வி படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மனதிலும் ஆணித்தரமாக பதியிருக்கு. ஆனால் சமூகத்தில் ஜாதி இருக்கா இல்லையா? தேர்தல் வரும்போது இவர் அந்த சாதி இவர் எந்த சாதின்ற எண்ண ஓட்டம் இருக்கிறதா இல்லையா? ரிலீஜியஸ் மத ரீதியான உணர்வுகள் தூண்டப்படுகிறதா இல்லையா? சாதிய ரீதியாக இங்கு வாக்காளர்கள் பிரிக்கப்படுகிறார்களா இல்லையா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. தேர்தல் வரும்போதுலாம் நம்மை நோக்கி வருகிற ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு ஒரு நம்ம மக்களோட ஏக்கம். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? யார் வந்தால் இங்கே மாற்றம் வரும்? யார் வந்தால் தனி மனித வாழ்வில் வெளிச்சம் வரும்? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. பிறரால் நாம் வாழ முடியுமா, ஜெயிக்க முடியுமா என்பது ரெண்டாவது. நம்மால், நம்முடைய நம்பிக்கையால் மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் 2024 பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வருகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் முன்பாக காங்கிரஸ் பேரியக்கம் அதோடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்களுக்கும் நியூட்ரல் பீப்புள் என்று சொல்லப்படுகிற பொதுநல சிந்தனை மிக்கவர்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் தான். என்ன இது காங்கிரஸ் பேரியக்கமா? இது மிசா காலகட்டத்தில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று ஒன்றை கொண்டு வந்து மக்களை ஒடுக்கிய ஒரு காங்கிரஸ் பேரியக்கம். மாநில சுயாட்சி என்கிற ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சிந்தனையை தூவிய ஒரு இயக்கம்.
இன்றைக்கு அவங்க தான் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாங்க. 2004 2009 மன்மோகன் சிங் அவர்களான ஆட்சி முறையில், அதன் பிறகு 2014 19 இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் 2009 மிகப்பெரிய வெற்றி வாய்ப்போடு இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் பேரியக்கம் 2014ஆம் ஆண்டு இந்தியாவோட 60 வருஷம் ஆண்டவங்க, 100 வருஷம் பழமையான காங்கிரஸ் 44 சீட்டு தான் வாங்க முடிஞ்சுச்சு. 2019 எலெக்ஷனில் 52 சீட்டு தான் வாங்க முடிஞ்சுச்சு. இந்தியாவோட பாராளுமன்றத்தில் யார் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எலிஜிபிலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 55 பாராளுமன்ற வாதிகள் எம்பிஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடியும். ஆனால் அந்த எதிர்க்கட்சி ஆகக்கூட முடியாத ஒரு காங்கிரஸ். ஆனால் இந்த கடந்த 10 வருடங்களில் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தோம்னா, தெர் இஸ் நோ அஜெண்டா. அவங்களுக்குன்னு எந்த விதமான கொள்கை சித்தாந்தங்களுமே அதில் வெளிப்படையாக தெரியல. ஆனால் அவங்கக்கிட்ட பெரிய மாற்றங்க. 2024 காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பார்த்தா எதிர்க்கட்சிக்காரங்களும் ஓட்டு போட்டுருவாங்க போல இருக்கு. மாநில சுயாட்சிகளை குறித்து அவ்வளவு நல்ல விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க பேசின பல விஷயங்கள், பெண்களுக்கெல்லாம் ₹1,00,000 கொடுத்துட போகிறாங்களா, எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு நடுநிலைவாதியாக எனக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அவர்கள் பேசக்கூடிய மாநில சுயாட்சி நியாயமானது தான். எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான அந்த 50% இடஒதுக்கீடு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது நம்பக்கூடிய வகையில் தானே இருக்கு. நீட்டு வேணும்னா மாநிலங்களை வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒன்றிய அரசு அவர்களை கட்டுப்படுத்தாது என்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தானே. அது மாதிரி வந்து கடந்த காலங்களில் பொதுப்பட்டியலுக்கு போன பல விஷயங்கள் மாநில உரிமைக்கே வந்து சேரும்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எந்த கட்சிக்கும் சார்பானவங்க கிடையாது. ஆனால் ஒரு செய்தி நிறுவனமாக அவர்கள் அந்த ஆசிரியர் குழுக்கு என்று ஒரு தனிப்பட்ட சிந்தனை இருக்கு. அது மக்களோட சிந்தனையோட வெளிப்பாடாக தான் ஒரு ஊடகவியலாளர் பேச முடியும். அவங்க தனிப்பட்ட கருத்துக்களை பேசுவது சில பேராக இருக்கட்டும். ஆனால் நம் தமிழ் எப்பவுமே மக்களோட சிந்தனைகளே அவர்களுடைய நல்லதை கெட்டதை பிரதிபலிக்கிற இடமாகத்தான் இங்க இருக்கும். நம்ம எல்லா கட்சிக்காரங்களையும் தான் நம்ம போய் பார்க்குறோம், பேட்டி எடுக்கிறோம். உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்கக்கூடிய வல்லரசு நாடுகள் கூட 28% ஜிஎஸ்டி போடல, 18% போடல. ஆனால் இவங்க 28% போட்டு அப்புறம் 18% கொண்டு வந்திருக்காங்க. சுதந்திர இந்திய வரலாற்றில் உப்புக்கு வெள்ளைக்காரன் வரி போட்டான், உப்பு சத்தியாகிரமே வந்துச்சு, விடுதலை போராட்டமே வெடிச்சது. இன்றைக்கு அரிசிக்கு வரி போட்ட ஒரே ஒரு பிரதமராக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி வருகிறார். அதெல்லாம் இங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நம்ம ஒரு 5-6 தொகுதியில் பார்க்க போறோம். ராமநாதபுரம், ராமபிரான் பிறந்து அங்கு வந்து போனதாக கோயில்கள் இருக்கு, இதிகாசங்கள் சொல்ற. கடவுள் வரணும், வந்து இங்க இருக்கிற மக்கள்லாம் காப்பாற்றணும். இருக்கிறவர்கள், கடவுளை நேசிக்கிறவர்கள், அவர் இருக்கார், காப்பாற்றுகிறார் என்று சொல்கிறார்கள். மாற்று சிந்தனை உள்ளவர்கள் இருந்தால் எங்களை எல்லாம் காப்பாற்றட்டும், எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்றாங்க. அந்த வகையில் ராமநாதபுரத்துக்கு வேட்பாளராக தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் பிஜேபி கூட்டணியில் அவருக்கு சீட்டு, அவர் எலெக்ஷன்ல நிப்பாரா நிற்க மாட்டாரான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அங்கே நிற்கிறார். ராமநாதபுரம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு எண்டு, ஒரு கடைகோடி. மோடி அவர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த புண்ணிய பூமி, அந்த பூமிக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு போயிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இப்போ நியாய யாத்திரை, ராகுல் காந்தி அவர்கள் நியாய யாத்திரை கூட ராமநாதபுரம் வரைக்கும் டச் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை பலாப்பழம் சிம்பல்ல ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறார். 2019 திமுக கூட்டணி சார்பாக என்ன ஐயுஎம்எல் சார்ந்த நவாஸ் கனி அவர்கள் மறுபடியும் அங்கே நிற்கிறார், ஏனி சின்னத்தில் நிற்கிறார். ரொம்ப டஃப்பான போட்டிங்க. ஜாதி அடிப்படையில் அந்த காஸ்ட் வைஸ் போலரைசேஷன். அவர் முக்குலத்தோர் ஓபிஎஸ் ஐயா.
அங்க தேவேந்திர குல வேளாளர்கள் சம்பந்தப்பட்ட ஜான் பாண்டியன் அந்த கூட்டணியில் இருக்காங்க. அவரோட ஒர்க் அங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மீனவ மக்கள், ஒரு பக்கம் கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள். ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக இஸ்லாமியர் பேஸ் பண்ண ஐஎம்எல் அங்க நிக்குது. கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஜாதி ரீதியான மத ரீதியான ஒரு எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கு. அதை தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் மேல ஒரு எமோஷனல் இருக்கு. எங்க பாவங்க ஜெயலலிதா அம்மா இறக்கும் போதே அவங்க இந்த அம்மா சிறைக்கு செல்லும் போது கூட இவரை தாங்க நம்பிக்கை நடிப்பில் இவரை முதலமைச்சராக போட்டு போனாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, பாவம் அவர் அவ்வளோ பெரிய போஸ்டிங் இருந்து அவர் எம்பி லெவலுக்கு நிற்கிறாருங்க, எங்க ஓட்டு அவருக்குன்னு சொல்றாங்க. எமோஷனலா இருக்கு. அங்க டிடிவி தினகரன் சார்ந்த வாக்கு வங்கி அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஐயுஎம்எல் இந்திய தேசிய யூனியன் முஸ்லீம் லீக்ல நவாஸ் கனி அவர்கள் ஏற்கனவே அங்க எம்பியா இருந்திருக்காரு. கூட்டணியோட பலம் இருக்கு, மோடி எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, இந்துத்துவ சிந்தனை அது எதிர்ப்பு சிந்தனையும் அங்க ரொம்ப அலமோதுது. வெற்றி வாய்ப்பு ரொம்ப டக் ஆஃப் ஒரு ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவான எட்ஜ் நவாஸ் கனிக்கு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி யாருக்கு என்று. அடுத்ததாக நான் பார்க்க போற தொகுதி கன்னியாகுமரி. உலகத்திலேயே சூரியன் சன்ரைஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஊர். இந்த பக்கம் இஸ்லாமியர்கள், இந்த பக்கம் சிறுபான்மையினர்கள், இந்த பக்கம் இந்து நாடார்கள், இந்த பக்கம் கிறிஸ்துவ நாடார்கள். அங்க பூர்வீகமாகவே காங்கிரஸ் பிஜேபி தான். திமுக அதிமுக கூட அந்த தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் தான் அங்க பேச முடியும், போக முடியும். கடந்த முறை ஐயா வசந்தகுமார் அவர்கள் திடீர்னு கொரோனா டைம்ல மறைந்தார்கள். ஆழ்ந்த இரங்கலை அப்பயும் தெரிவித்தோம், இப்பயும் தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய மகன் விஜய் வசந்த், அவருக்கும் அரசியலுக்கும் பெருசாக தொடர்புலாம் இல்லை. ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தொகுதியில இடைத்தேர்தல் நின்னாங்க, வென்றார்கள். இன்றும் அவர் காங்கிரசின் பேரிக்கையின் சார்பாக அங்க களம் காண்கிறார். அங்க எதிர்த்து நிற்கிறவங்க பிஜேபியோட பழம்பெரும் தலைவர், முன்னாள் மத்திய இணையமைச்சர், பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்க நிற்கிறார். அடுத்த 3வது 4வது கேண்டிடேட்லாம் பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. ஒரு டஃப்பான ஒரு ஏரியாவை தான் பார்க்க முடியுது. இப்ப விஜயதரணி அங்க இருக்கிற ஒரு விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப பிஜேபியில இணைந்துட்டாங்க. அங்க விஜய் வசந்த் ஒரு யங்ஸ்டரா அங்க இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் கொஞ்சம் பலமா தான் தெரியுது. சாதிய மத அந்த வாக்கு வங்கிகளை கடந்து அங்க முன்னிலையில யார் பொன்னார் என்ன சொல்றாங்க, இது என்னோட கடைசி தேர்தலாக இருக்கட்டும், வயதின் அடிப்படையில எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. எங்காக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னும் உழைக்க வாய்ப்பு கொடுங்க, கடந்த முறை முழுசா இல்ல, நான் மறுபடியும் எனக்கு உழைக்க வாய்ப்பு கொடுங்க, நான் இன்னும் நிறைய செய்யணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. மக்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாலும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒரு டஃப்பான தொகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. அங்கேயும் ஒரு எட்ஜ் டுவர்ட்ஸ் காங்கிரஸ். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி சிவகங்கை. சிவகங்கையில எப்பவுமே ஆல்வேஸ் ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஏரியா. சிவகங்கை நம்ம தமிழ் பாரம்பரியத்துக்கு வீரத்துக்கு பேர் போன ஊர். எவ்வளவு அழகான ஊருங்க சிவகங்கை. அது ஒரு மாதிரியான ஊர். அந்த ஊர்ல பிறக்கிறதே ஒரு ரொம்ப ஒரு ஒரு வீரமிக்க ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை திமுக சார்பாக, திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸை சார்ந்த சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெற்றார். அங்க எச் ராஜா பிஜேபியில மூத்த தலைவராக கூட எச் ராஜாலாம் அந்த பகுதி சார்ந்தவங்க தான். அங்க காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறவர் வின் டிவியோட நிறுவனர் தேவநாதன் யாதவ் அங்க நிக்கிறார். அவர் மீது கூட இப்ப சமீபத்துல அந்த மயிலாப்பூர் நிதி மோசடி வந்திருக்கு. அவர் தேவநாதன் யாதவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. அவர் அதிமுகவோட மதுசூதனன், அவருடைய மச்சான் ஜெயபிரகாஷ் அவர்களோட சேர்ந்து வளர்ந்தவர். அப்புறம் பகுஜன் சமாஜ் மாயாவதி அவர்களோட அந்த கட்சிக்கு கூட இங்க மாநில பொறுப்புல இருந்தார். அப்புறம் யாதவ மக்களுக்காக ஒரு தனி ஒரு அமைப்பையே உருவாக்கினார். இப்ப சமீப காலமாக பிஜேபியோட நெருங்கி வருகிறார். அந்த பிஜேபி கூட்டணியில அவர் களம் காண்கிறார். எதிர்த்து கார்த்திக் சிதம்பரம் நிற்கிறாங்க. இவர் மீது இப்ப வந்திருக்க குற்றச்சாட்டு, திடீர்னு கூட அந்த அந்த காரைக்குடி பகுதியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ரோட் ஷோ பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்தில் அந்த ரோட் ஷோவே நடக்கல. அதற்கு காரணம் பலவாறாக பேசப்படுகிறது. அது உண்மை என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு முக்கியமான மனிதர். அவர் மீது ஒரு விமர்சனமோ மோசடியான வழக்கு கூட பதிஞ்சிருவோம் போல இருக்கு.
இன்றைக்கு கூட அது ரொம்ப சீரியஸாக பேசப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் அந்த தொகுதியோட வெற்றி வாய்ப்பு மாறுமா அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஃபைட் வந்து கார்த்திக் சிதம்பரம் வேர்சஸ் தேவநாதன் யாதவ் தான். இங்கே நிறைய பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள், ரொம்ப தெளிவான மக்களும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ வெற்றி வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு தான் இந்த நிமிஷம் அங்கே கிளீனாக தெரியுது. வாழ்த்துக்கள் இருவருக்கும். அடுத்ததாக விருதுநகர். நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனால் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் இல்லை, மனிதர் இல்லாமல் மாமனிதராக மாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர்களோட பூமியாக அது பார்க்கப்படுகிறது. அது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 3 பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. இது 4வது பாராளுமன்ற எலெக்ஷன். அதில் 3ல் 2 முறை காங்கிரஸோட மாணிக்கம் தாக்கூர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அங்கே வந்து மும்முனை போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வர் விஜய் பிரபாகரன் அங்கு முதல் முறையாக களம் காண்கிறார். நான் இரவு தூங்கிக் கொண்டே இருந்தேன், திடீரென 2 மணிக்கு ஒரு சிந்தனை புகுந்தது. மனைவிடம் கேட்டேன், பிஜேபியில் இணைந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள், இணைந்து விட்டேன் என்று சொல்லி சரத்குமார் அவர்கள் தான் வேட்பாளராக இருப்பாங்க பார்த்தா அவருடைய மனைவி நாடறிந்த ஒரு நடிகை, ஒரு மல்டி டாஸ்கிங் உள்ள ஒரு பெண்ணுக்கே முதல்ல நம்ம எப்பவுமே தலைவணங்கி ஆகணும். அம்மா இல்லாமல், மனைவி இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல், மகள்கள் இல்லாமல், சகோதரிகள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அந்த வகையில் ஒரு பெண்ணா இவ்வளோ பெரிய களத்தை அவர் எதிர்கொள்கிறார், ஆண்களை எதிர்த்து களமாடுகிறார் என்கிற வகையில் பெண்ணாக ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த பக்கம் ஏற்கனவே நின்று வென்ற மாணிக்கம் தாக்கூர், மதுரையில் கூட 2-3 தொகுதி அதில் வருது. இந்த பக்கம் சிவகாசியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் விவசாய கூலிகளாக இருக்கிறார்கள். அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க, சார் ஜிஎஸ்டிலாம் போட்டாங்க சார், இது குடிசை தொழில் சார், இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு விபத்து நடக்குது, இன்சூரன்ஸ் பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்கு, இல்லை இந்த 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 மாதிரியான ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்களை ரொம்ப நசுக்கிடுச்சு. சீன பட்டாசுகள் உள்ள வர்றது பெரிய காரணமாக இருக்கு, எங்களை பட்டாசு தயாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து பட்டாசுகள் வருது, அதெல்லாம் கொஞ்சம் இந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மாணிக்கம் தாக்கூருக்கு ப்ளஸ், திமுக கூட்டணி கட்சிகளோட ப்ளஸ். ஆனால் அவர் சிட்டிங் எம்பியா இருக்கிறது மைனஸு. விஜய் பிரபாகரனுக்கு மிகப்பெரிய ப்ளஸ், கேப்டன் அவர்கள் மறைவு. ஒரு யங்ஸ்டரா, எங்கள் அப்பா இல்லைங்க, வாரி கொடுத்த வள்ளலுங்க, பசின்னு யாருக்கு வந்தாலும் தன்னால் இயன்றதை கொடுத்த ஒரு மாமனிதர், சிறந்த நடிகர், நாடறிந்த ஒரு மனிதர். அவர் அப்பா இறந்துட்டாரு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் அழுததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அந்த மாதிரி வழிகள் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வருது. ஒரு நல்ல ஒரு ஒரு மகனாக அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கு. அவங்க அதிமுகவோட களம் காண்கிறார்கள். அவங்களும் அங்கே தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்குமார், அவங்க வந்து நாடார், சரத்குமார் அவர்கள் நாடார், இவங்க தெலுங்கு பேஸ்லேருந்து வராங்க. அந்த பகுதியில் நிறைய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. கோயில்பட்டி மிட்டாய்ஸா ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயில்பட்டி மிட்டாய் யாருக்கு இனிப்பாக இருக்க போகிறது, மும்முனை போட்டி நிலவுகிறது. இருந்தாலும் மாணிக் தாக்கூர் தான். ரவீந்திரநாத் தாக்கூர் போல விருதுநகர்ல ஃபைட்டுக்கு நடுவில் மாணிக் தாக்கூர் ஜொலிக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி நெல்லை, திருநெல்வேலி. நெல்லை எப்பவுமே வந்து உணர்ச்சி பூர்வமான மக்கள் வாழக்கூடிய பகுதி. நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் சிறுபான்மை மக்களும் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சார்பாக திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் களம் காண்கிறார். அவங்க கடைசி நேரத்தில் கூட காங்கிரஸ் சார்பாக அங்கே வந்து வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ண முடியாமல் முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் முன்பாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் வந்துட்டு பாஜகவை சார்ந்த நைனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப செல்வாக்குமிக்க ஒரு மனிதர். அவர் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் எம்பி கேண்டிடேட்னு முடிவு பண்ணி அவர் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து அதிமுக சார்பாக திமுகலேருந்து விலகின சிம்லா முத்துசோன் அவர்களை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு மக்கள் அவங்க வந்து விருப்பத்தின் அடிப்படையில், கட்சி நிர்வாகிகளின் அடிப்படையில் அங்கே ஜான்சி ராணி என்கிற ஒரு சகோதரி அதிமுக சார்பாக போட்டிடுறாங்க. இங்கே நம்ம ஒட்டுமொத்த இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்க்கும்போது நிறைய காரணிகள் ஒர்க் பண்ணுற, அதில் வந்து அந்தந்த கட்சி கூட்டணி தாண்டி ஜாதி மதம் அதை தாண்டியும் அந்த வேட்பாளரோட செல்வாக்கு என்னன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அந்த வகையில் இந்த 3 கேண்டிடேட் பார்க்கும்போது
நயினா நாகேந்திரன் வந்து அங்கே அவருக்கு ஈக்குவலான கேண்டிடேட் அங்கே யாருமே இல்லை. மண்ணின் மைந்தராக இருக்கிறார், களத்தை முழுதும் புரிந்து வைத்திருக்கிறார். அங்கே திருநெல்வேலியிலேருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் தான் அமைச்சர் என்ற ஒரு கூற்றும் பரவி வருகிறது, இல்லை பரப்பப்படுகிறது, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த வகையில் அங்கே வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு ஒரு 15 நாள் பிரச்சாரம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு திருநெல்வேலியில் மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் அப்படியே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அதே நாள் அந்த ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணின அடுத்த நிமிஷத்தில் தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 40 தொகுதியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. 40க்கு 40 திமுக வெற்றி பெறுமா அப்படின்னா ஒரு கேள்வி மார்க் இருக்கு. 2019 40-40 ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, அலை இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. ஆனால் வந்து பிரச்சாரம் பல விஷயங்கள் இருக்குது. நான் அதை முடிக்கும்போது இன்னும் விலாவரியாக சொல்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது திருநெல்வேலியில் ஒரு பலமான செல்வாக்கு மிக்க ஆளுமையாக நயினா நாகேந்திரன் தான் இருக்கார். ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம், ராகுல் காந்தியோட தமிழ்நாடு விசிட்டுக்கு அப்புறம் அங்கே நிலைமை மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது நெல்லை காங்கிரஸுக்கு தொல்லையாக அமையுமா என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அங்கே முதல் இடத்தை பிடிக்கிறது காங்கிரஸ் ராபர்ட் புரூஸாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு எந்த நிமிடத்தில் வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நெல்லை தொகுதி காங்கிரஸுக்கு தொல்லையாக அமையுமா என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நிமிடம் வரை ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ரிசல்ட்டை தான், நம்ம ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் பிரச்சாரம் ராகுல் காந்திக்கு வந்து போனது பிறகு காங்கிரஸுக்கு பலம் சேர்க்கிறது. வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம இதுவரையில் நம் தமிழ் சொந்தங்களுக்காக 40 தொகுதிகள் குறித்த விஷயங்களை பார்த்தோம். இதில் இன்னும் ஒரு 5-6 தொகுதிகள் நம்ம சொல்லாமல் விட்டுருக்கோம். அது காரணம் நாங்களாம் ஸ்வீப்பாக வந்து திமுக அலைன்ஸ்க்கு உண்டான லைக் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர் இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்வீப்பாக போயின்னு இருக்கு. புதுச்சேரியில் கூட பார்த்தீங்கன்னா நமச்சிவாயம்னு ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்ததாக கூட குற்றச்சாட்டு இருக்குது. ஏற்று நிற்கிறவர் அதே பழைய வைத்திலிங்கம் சார் தான் நிற்கிறாங்க. ஸோ 2 பேருக்கு மத்திய ஒரு சின்ன தொகுதியில் அவ்வளோ பெரிய க்ரௌடு இல்லை. ஆனால் அங்கே வந்து அவங்க ஆளக்கூடிய முதல்வர் அவர்கள் ரங்கசாமி மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. பிஜேபி அதை கைப்பற்ற வேண்டும் துடிக்கிறாங்க. ஏன்னா ஆனால் காங்கிரஸ் சார்பாக வந்து மாநில அந்தஸ்து தரப்படும் புதுவைக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் பிஜேபி சார்பாக அந்த கோரிக்கை இல்லை. ஆனால் அங்கே இருக்க புதுச்சேரி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை, உணர்வு மிக்க ஒரு கோரிக்கைன்னா அது தனி மாநில அந்தஸ்து தான். அதை காங்கிரஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி அதை பற்றி பேசலை. ஆனால் பிஜேபி காஷ்மீருக்கு தரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அதை யாருக்கு எங்களுக்கு அந்தஸ்து தருவியா அதை பற்றின ஒரு கேள்வி இருக்குது. அது காங்கிரஸ் அதன் அடிப்படையில் முந்துமா, இல்லை ஏற்கனவே அவங்க புதுவையில் பிஜேபி கூட்டணி இருக்கிறதா, அவங்க மேலே கொஞ்சம் எதிர்ப்பலைகள் இருக்க தானே செய்யும். அந்த வகையில் வந்துட்டு கூட்டி கட்சி பார்க்கும்போது அங்கே வந்து காங்கிரஸ் கொஞ்சம் லீடு இருக்குது. மற்ற தொகுதிகள்லாம் வந்து நம்ம ஒரு 5-6 தொகுதிகள் பேசாமல் விட்ட தொகுதிகள்லாம் திமுக ஃபேவராக இருக்குது. அந்த வகையில் நம்முடைய கருத்து கணிப்பு எல்லாமே பேசிட்டோம். கடைசியாக ஒவ்வொரு கட்சியும் அந்த அவர்கள் சார்ந்த கொள்கையின் அடிப்படையில் வேட்பாளர்களை களம் நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்கள் வந்துட்டு இந்த ஓவரால் நம்ம பார்க்கும்போது கூட்டணிகள், கட்சி, அதோடைய சித்தாந்தங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷனில் மதம் குறித்து பேச்சு நிறைய இருக்குது. இன்னார் இந்த வேட்பாளர் என்ன ஜாதின்ற பேச்சு இருக்குது. அது ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பெரியார் மண், இல்லை நம்ம வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு மண் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஜாதி சிந்தனைகள் பற்றி பேசக்கூடிய வாக்காளர்களை பார்க்குறோம். மதம் குறித்து வந்து தேடக்கூடிய இந்த வேட்பாளர் எந்த மதம் என்று தேடக்கூடிய ஒரு மக்களை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். பிஜேபி கூட்டணியோட ப்ளஸ்ஸை மட்டும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட ப்ளஸ் என்ன? திமுக என்ற ஆளுங்கட்சி நிறைய மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட முழு எதிர்பார்ப்பு என்னன்னா, பெண்களுக்கு 1,15,00,000 பெண்களுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் கொடுத்துருக்கேன். புதுமை பெண் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய். இது மாதிரி திட்டங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். மக்களை தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நான் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்ற அது அவங்க ப்ளஸ்ஸாக அவங்க பேசுகிறாங்க. பிஜேபியோட ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தை இங்கே நம்ம பார்க்கணும். ஆளுநர் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்கள் தென்சென்னை எம்பி. பாஜகவோட சட்டமன்ற தலைவராக நயினா நாகேந்திரன் திருநெல்வேலி வேட்பாளர். தமிழ்நாட்டோட மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ் அவர்கள் கோவையில் வேட்பாளர். ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக ராஜ்யசபா மெம்பராக இருக்கக்கூடிய எல் முருகன் நீலகிரியில வேட்பாளர்.
முருகானந்தம், ஏபி முருகானந்தம், அது மாதிரி பிஜேபியிலிருந்து நாமக்கல்ல வந்து திமுக விலகி அங்கு சேர்ந்திருக்கிற ராமலிங்கம் கேபி ராமலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள், நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, தனிநபர் செல்வாக்கு, பரிச்சயம், ஆளுமைன்னு இருக்குல்ல, பிஜேபியோட கேண்டிடேட் செலெக்ஷன் ஆளுமையை பேஸ் பண்ணியிருக்கு. அவங்களோட மக்களுக்கு உண்டான அந்த செல்வாக்கை முன்னிறுத்தியிருக்காங்க. சில தொகுதிகளை நம்ம பார்க்க போகும்போது, எங்க பிஜேபி ஓட்டு போடுவீங்களா? மாட்டோம் சார். ஆனால் நயனா நாகேந்திரன் சார் எல்லா கோயில் நிகழ்ச்சிக்கு வருவார், கல்யாண நிகழ்ச்சிக்கு வருவார், தமிழிசைய வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் வராங்க போகிறாங்க. அதனால் வந்து அந்த கேண்டிடேட் போட்டாங்க சார். நான் பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த கேண்டிடேட்டால நான் யோசிக்கிறேன் சார், எந்த பாராளுமன்ற எலெக்ஷனும் இல்லாத வகையில் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனில், ஒரு சட்டமன்ற எலெக்ஷனில் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை பேசுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப புதுசாக இருக்குது. களம் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை பேசுகிறாங்க. அந்த வகையில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகள் இருந்தாலும், இந்த எலெக்ஷனில் திமுகவோட வாக்கு சதவீதம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40க்கும் இல்லை 40இல் பெருவாரியான வெற்றிகள் யாருக்குன்னா திமுக கூட்டணிக்கு தான். ஆனால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் கடந்த முறை 53, அது இப்போதைக்கு ஒரு 44லேருந்து 48 குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெற்றி அவங்களுக்கு. பிஜேபி கடந்த முறை 6, அவங்க இந்த முறை வாக்கு சதவீதம் 6லேருந்து 10, 12 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிவுக்கு பிறகு கட்சியை தன் வசப்படுத்தியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் 40க்கு 33 தொகுதி நிற்கிறார். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு அவங்க சேர்ந்து களம் கண்டாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் தனித்து நின்று அவருடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களோட எப்பவுமே ஜெயலலிதா அம்மாவோட வெற்றி தோல்விகள் எல்லாத்தையும் கடந்து வந்தா கூட அவங்களோட வாக்கு சதவீதம் 28க்கு குறையில, 27, 28. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தாண்டி அவருடைய வாக்கு சதவீதத்தை, தொண்டர்களுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு அவர் போராடிட்டு இருக்காரு. எப்போதும் இல்லாத வகையில் எடப்பாடி அவர்களோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்கு. மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலும் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர்களுடைய வார்த்தைகளுக்கும் குற்றச்சாட்டும் உடனே அடுத்த மீட்டிங்ல பதில் சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப மக்கள் சில பதிவுகளை ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அதிமுக வந்து ஒரு 25லேருந்து 30% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து கடந்த முறை நாம் தமிழர் கட்சி வந்துட்டு கிட்டத்தட்ட 8-9% பெற்றிருந்தாங்க. அவங்களும் ஒரு 10லேருந்து 12% போக வாய்ப்பு இருக்கு. ஸோ 4 முனை போட்டி பல இடங்களில் நிலவினாலும் வெற்றி வாய்ப்பு, மேக்சிமம் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 தொகுதிகளில் பிஜேபியோ இல்லை அதிமுகவோ வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. அடுத்த 2-3 நாட்கள் எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாரும் வாக்களிப்போம். வெற்றி பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மக்களை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.